அனைவருக்கும் வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட் ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம். நாங்கள் எந்த ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறதில்ல. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பை சொல்லி பை பண்ண வைப்பதும் கிடையாது. எனி பெய்டு குரூப் சர்வீஸும் கிடையாது. எங்களுடைய வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். நாங்கள் எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு வாங்கி நீங்கள் நஷ்டமடைந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. நாங்கள் முக்கியமாக செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பை சொன்னால் பை பண்ணிக்காதீங்க, செல் சொன்னால் செல் பண்ணிக்காதீங்க. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு பை அண்ட் செல் பண்ணுங்கள். சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. வாங்க வீடியோக்குள்ளார போவோம். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். நிஃப்டி இன்னைக்கு ஒன்றும் பெரிய மொமெண்டம் இல்லை, பட் இட்ஸ் குட் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த கேண்டில் மேலேயும் போல கீழேயும் வரல, அப்படியே ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில். அடுத்த கேண்டிலை வச்சு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். ஓகே, நிஃப்டி ஏறினதுக்கு நிறைய பேர் கேட்குற ஒரு கண்டினியூஸாக ரிப்பீட்டட் கொஷினாக வர கொஷின் என்னன்னா, சார் இந்த கேப் ஃபில்லிங் வருமா, மார்க்கெட் நம்மளுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே நம்ம இன்வெஸ்டராக இருக்கும்போது அது கரெக்ஷன் ஆச்சுன்னா அந்த இடத்துல நிஃப்டி ஏறினா எல்லா ஸ்டாக்கும் ஏறணும்ட்டு அவசியம் கிடையாது, எல்லா ஸ்டாக்கும் இறங்கணும்ட்டு அவசியம் கிடையாது. அந்தந்த ஸ்டாக்ஸுக்குன்னுட்டு தனியாக ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். அதனுடைய ரூலை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும். எந்த ஸ்டாக்குக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த ஸ்டாக்குக்கு க்ரோத் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். எந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூல இருக்கோ அந்த ஸ்டாக் ப்ராஃபிட் புக்கிங் தொடங்கும். நம்ம கரெக்டாக எந்த ஸ்டாக்ல என்ட்ரி போகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு ப்ளே பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு எப்பவுமே இங்கே சக்ஸஸ் ரேஷியோ தான் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இன்னைக்கு நம்ம காலையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் பார்த்துக்கலாம். நம்ம தீபாவளி போர்ட்ஃபோலியோவில் எம்ஜிஎல் மாநகர் கேஸ் அந்த ஸ்டாக் ஒரு 10K ஆட் பண்ணியிருக்கிறோம். டோட்டலாக நம்ம 9 ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ சார் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 91,314. ஆல்மோஸ்ட் டோட்டல் ரிட்டர்ன்ஸாக 9.28%. 8,472 ரூபா ரிட்டர்ன்ஸில் இருக்குது. ஸ்டாக்குடைய லெவல்ஸும் பார்த்துக்கலாம், இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன ஏதுன்றதும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு காலையில் ஐஆர்சிடிசியை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இது என்ன ஸ்டாக் இந்த ரேஞ்சை உடைச்சா மார்க்கெட் ஒரு 20-40% மேலே மூவ் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள் அப்படின்ட்டு கொடுத்துருப்போம். அப்போ ஐஆர்சிடிசி இன்னைக்கு என்ன பண்ணுச்சு? நிஃப்டி அதே இடத்துல தான் இருந்தது, ஆனால் ஐஆர்சிடிசி பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்ததா? அது பாட்டுக்கு அதனுடைய கிரைட்டீரியாவை பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருச்சு. ஐஆர்சிடிசி என்ன நடந்தது? ஐஆர்சிடிசியில் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பூம் அப்? அது நியூஸை தேடி போனால் நியூஸை தேடிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம ஃபாலோ பண்ணுறது டெக்னிக்கல்ஸ். அப்போ இந்த டெக்னிக்கல்ஸ் லெவலில் ஐஆர்சிடிசியை எந்தெந்த ரேஞ்செல்லாம் நம்ம சொன்னோம், இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது பை பண்ண சொன்னோம். அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வருதுங்க, எக்ஸிட் பண்ணலாங்கன்னுட்டு எக்ஸிட் பண்ண சொன்னோம். மீண்டும் இந்த இடத்துல பை பண்ணுறவங்க பை பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பிரேக் வரும்போது இந்த இடத்துல பை பண்ணுங்கன்னு. இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைனை பிரேக் அடிச்சு ரீடெஸ்ட் வரும்போது நான் இங்கே தான் பை பண்ணேன். அப்போ நம்ம பை பண்ண ரேஞ்சில் இருந்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு 35% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். அப்போ ஐஆர்சிடிசிக்கு நெக்ஸ்ட் டார்கெட் எங்கன்னா ஆல் டைம் ஹை தான் 1155. இந்த கேண்டலாக தாண்டுச்சுன்னா அந்த விக். அப்போது எனக்கு நான் இன்னும் ஒரு 6 மாதம் ஹோல்ட் பண்ணுறேன்னா இந்த ஸ்டாக் ஒரு 69-95% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு ஹைலி பாசிபிள். அண்ட் தென் லாங் கன்சால்டேஷன் பிரேக் அவுட், அதாவது எத்தனை நாள்னா ஒரு 1 இயர் கன்சால்டேஷன் 2022 to 23 முடிஞ்சு 24 வரப்போகுது. அப்போ இந்த 1 இயராக சைட்வேஸ் போயிட்டு பிரேக் வந்திருக்கு. இட்ஸ் குட். அப்போ ரீஎன்ட்ரிக்கு உண்டான ஜோனை எதுன்றது நீங்கள் தான் கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்களா, நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் தாராளமாக வாங்குங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வாங்கிட்டு ஒரு வாரம் 10 நாளில் சின்ன கரெக்ஷன் வந்தால் கத்தக்கூடாது. சார் வித்துடலாமா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. இங்கே வாங்கிட்டு இது ஃபர்தராக கரெக்ஷன் வந்தால் 775 ஒரு காலம் ஹோல்ட் பண்ணும், அங்கே ரீபை பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்ஜிஎல் என்ன ரேஞ்ச், எதனால் எம்ஜிஎலை பற்றி சொல்கிறோம்? அதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ஸை அந்த ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுலாம் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனமா அப்படின்றத பார்த்துருவோம். எம்ஜிஎல் மாநகர் கேஸ் லிமிடெட் 1188 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் இதோட பர்ஸ் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதானி டோட்டல் கேஸை தவிர பாக்கி எல்லா ஸ்டாக்கையுமே நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம். ரீசனாக பெட்ரோநெட் எல்என்ஜி, குஜராத் கேஸ், இந்திரபிரசாத் கேஸ், அண்ட் தென் ஜிஎஸ்பிஎல், இதையும் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் இதையும் சொல்லியிருப்போம். இப்போது மாநகர் கேஸை ஏன் ஆட் பண்ணுறோம்? அப்போது ஒரு ஸ்ட்ராங்கான நிறுவனமா அப்படின்றத பார்த்துக்கணும். பர்ஸில் இருக்கிற எல்லா நிறுவனத்தா கூட இது கம்பாரிசன் வருது. அண்ட் தென்
நிறைய பேர் வந்து இந்த பெனி ஸ்டாக்கை தேடிக்கிட்டு பெனி ஸ்டாக்கை பார்த்து சொல்லுங்க சார் அது இதுன்றீங்க. குவாலிட்டியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டாக் கரெக்ஷன் ஆனாலும் கான்ஃபிடென்ட்டா நம்ம உள்ள ரீபை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு கிரைட்டீரியாவே. நம்மளுக்கு வந்து ஒரு குவாலிட்டி ஸ்டாக் எதுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்றோம், அந்த ஸ்டாக் கரெக்ஷன் ஆச்சுன்னா மீண்டும் பணத்தை போடுறீங்கன்னா அன்குவாலிட்டி ஸ்டாக்ல போய் போடுறதுக்கு எனக்கு சத்தியமா மனசு வராதுங்க. ஒரு குவாலிட்டி இல்லாத ஸ்டாக்ல போய் நான் ஆவரேஜோ மீண்டும் இது பண்றதுக்கோ எனக்கு போகிறதுக்கு விருப்பமே இருக்காது. அதை தான் நிறைய பிகைனர்ஸ் தப்பு பண்றீங்க. அது வந்து ஒரு அன்குவாலிட்டி ஸ்டாக்ல இறங்க 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 வாங்கிக்கிட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு 1,00,000 ரூபா அவருக்கெல்லாம் ஆவரேஜ் பண்ணிட்டு அப்புறம் மார்க்கெட் வந்து எனக்கு லாஸ் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவீங்க. குவாலிட்டியான ஸ்டாக் எடுத்து கரெக்டான இடத்துல ஆவரேஜ் பண்ணுங்க. அந்த ஸ்டாக்ஸ் தான் நல்ல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டாக இயர் ஆன் இயருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, 2012 to 2023 இயர் ஆன் இயருக்கு தான் நம்ம எப்பவுமே பார்க்கணும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக ஒரு 308 கோடியிலேருந்து கிராஜுவலாக அப்படியே ரைஸ் ஆகிட்டு வந்தது. இந்த இடத்துலலாம் இந்த 400 கோடியை கிராஸ் பண்ணதுலேருந்து இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. டிடிஎம் அடுத்த 10 மாதத்துக்கு உண்டான முடிவுகள் வந்து அதிகமான ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டை கொடுப்பாங்கன்றது கருத்து கணிப்பாக கொடுத்துருக்குறாங்க. 2018 2023 வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத்தில் வந்துகிட்டு இருக்கு இந்த நிறுவனம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்டருடைய போர்ட்ஃபோலியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ஸில் ப்ரொமோட்டர்கிட்ட 35% ஸ்டேக்ஸ் வந்து கன்சிஸ்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் இங்கே 29% இங்கே 30.51% வரைக்கும் எஃப்ஐஎஸ் அப்படியே கிராஜுவலாக ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த கடைசியாக இந்த 3 மாதத்தை பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டாக ஏற்றிருக்கிறாங்க. இங்கெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, இங்கே ஏற்றிருக்கிறாங்க. டிஐஎஸும் உங்களுக்கு சலிச்சவங்க நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி கன்சிஸ்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதில் யாருக்கு அடி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9.88 இங்கெல்லாம் கிராஜுவலாக ஏத்தனை ரீட்டைல் இன்வெஸ்டர் இங்கே அவங்களுடைய பொசிஷனை எக்ஸிட் பண்ண வச்சுட்டு இவங்களாம் பிரித்து பங்கு போட்டு பிரித்து வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் கிட்ட 10% ஆஃப் ஸ்டேக்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ கன்சிஸ்ட் ப்ராஃபிட்டும் இருக்கு, எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்கும் இருக்கு, டிஐஎஸ் ஹோல்டிங்கும் இருக்கு, ரீட்டைல் இன்வெஸ்டர்கிட்ட கம்மியாக இருக்கு. இதெல்லாம் ஒரு குட் சைன் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஓகே. டெக்னிக்கல்ஸ்ல இப்போ இந்த ஸ்டாக் எந்த லெவல்ல இருக்கு, ஸ்டாக் ஒரு மந்த்லி கேண்டல்ல வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் ஐபிஓல வந்ததுல இருந்தே கிளியரா ஒரு சைட்வேஸ் மொமெண்டத்துல தான் சுத்திட்டு இருக்கு, தெரியுதுங்களா? கிளியர் சைட்வேஸ். அப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் எதுனா 720ன்றது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகுது. இந்த ரேஞ்சில் வந்து 700க்கு வந்தா டுவர்ட்ஸ் பவுன்ஸ் பேக் இந்த ரேஞ்சில் இருக்கு. அப்போ இந்த மந்த்லி கேண்டில் வந்து நல்ல வந்து ஒரு ரைசிங்ல சேனல் வைஸ்ல போயிட்டு இருந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அந்த கரெக்ஷன் மோட்ல இருந்து ஒரு என்கல்ஃப் ஆகி ஒரு கேண்டில் வருது. இன்னும் மாதத்தின் முடிவு வரவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, மந்த்லி க்ளோசிங் முக்கியம். வீக்லி கேண்டில் பாக்குறீங்கன்னா அந்த வீக்லி கேண்டில் முடிகிறவர்கால எந்த ஒரு பை அண்ட் செல்லும் பண்ணக்கூடாது. அப்போ டே கேண்டில் பாக்குறீங்கன்னா டே கேண்டில் முடிவு பெறாதவர்களும் எந்த ஒரு பை அண்ட் செல்லும் பண்ணக்கூடாது. அப்போ இந்த மந்த் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். அப்போ இந்த மந்த்லி க்ளோசிங் நம்மளுக்கு இந்த ஸ்டாக்குக்கு ரொம்பவும் முக்கியம். நான் ஏன் இயர்லியா எடுத்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஸ்டாக் உடைச்சு கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அண்ட் தென் இந்த செக்டாரே ரொம்ப காலமா சைட்வேஸ். கேஸ் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமா அரௌண்ட் 2016 இருந்து 2023 ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கு. எல்லா ஸ்டாக்ஸுமே கெயில் போய் பாருங்க, ஓஎன்ஜிசி போய் பாருங்க, அந்த சைட்வேஸ் மொமெண்டத்திலே தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் ஈவன் வந்து 1250க்கு மேல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வந்துடுச்சுன்னா இந்த ஸ்டாக் மேல பறக்கும். அப்போ நம்ம பிரேக் வரதுக்கு முன்னாடி போய் வாங்கினது நம்ம தப்பு தானே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. சரி, இந்த பிரேக் ஆனதுக்கு அப்புறம் போய் வாங்குறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்குமா? இருக்காது. என்னது, கீழே வரட்டும், இந்த விலைக்கு வரட்டும். அவன் என்ன பண்ணுவான், பாட்டுக்கிட்டு மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கும் போது தான் இங்கே போய் வாங்குவீங்க. இதை விட்டா இன்னும் இறங்காது போல இருக்குது, நம்ம வாங்கிக்கலான்னுட்டு இப்படி மேலே ஏறும்போது தான் இங்கே போய் வாங்குவீங்க. அது என்னன்னா திருப்பி கீழே. இந்த இடத்துல ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறீங்களா? அதாவது இங்கே நான் வந்து ஒரு இன்வெஸ்டர், என்னுடைய மைண்ட் செட் என்ன இருக்கு, இந்த மார்க்கெட்ல வந்து முக்கியமா என்ன பிளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட் தான் கேம் பிளே பண்ணும். இந்த டெக்னிக்கல்ஸோ ஃபண்டமெண்டல்ஸோ பெருசா பர்ஃபார்ம் பண்ணாது. நீங்க யார், உங்களுடைய மைண்ட் செட்டை எப்படி நீங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே நான் அந்த மைண்ட் செட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க,
மைண்ட் செட்டை எப்படி நம்ம வச்சுக்கலாம், ஒரு இன்வெஸ்டரா எப்படி இருக்கலாம், ஒரு ட்ரேடரா எப்படி இருக்கலாம், ஒரு ட்ரேடருக்கு உண்டான மைண்ட் செட் எப்படி இருக்கணும், ஒரு இன்வெஸ்டருக்கு உண்டான மைண்ட் செட் எப்படி இருக்கணும், இதை தான் நான் அதிகமாக அவங்களுக்கு டீச் பண்ணி கொடுப்பேன். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட போயிட்டு நம்ம வாங்குறோம். இன்கேஸ் இங்கேருந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து பைக்குக்கு உண்டான அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது இந்த ஸ்டாக். அப்போ இங்க இப்போ நம்ம இங்க ஒரு 10K போட்டுட்டோம், எனது 10,000 போட்டுட்டேன். அந்த 10,000 எனக்கு இங்க லாஸ் கிடையாது, அன்ரியலைஸ்டு லாஸ் தான். நான் வித்தாதான் லாஸ். அப்போ நான் இங்க வந்தா என்ன பண்ணுவேன், மீண்டும் ஒரு 10K போட்டு ஆவரேஜ் பண்ணுவேன் டுவர்ட்ஸ் மார்க்கெட். எனக்கு இங்க வரும்போது லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கும். இதுதான் நாங்க கேம் பிளே பண்ணுவோம். எங்க வாங்கணும், எங்க விற்கணும். அப்படி இல்லையா, இன்னமும் நான் ட்ரேடிங் மைண்ட் செட்ல தான் இருக்கிறேன் அப்படின்றவங்க என்ட்ரி போனீங்கன்னா இந்த ட்ரெண்டை உடைக்கிறான்னு பாருங்க. உங்களுடைய எஸ்எல் வந்து இந்த லெவலுக்கு கீழே 1000 ருபீஸ்க்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சா எக்ஸிட் ஆயிடுங்க. அண்ட் தென் இது பிரேக் வந்துடுச்சுன்னா என்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் டார்கெட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டார்கெட் ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகும். அப்போ என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 1745க்கு போகிறது. அப்போ இங்கேருந்து இந்த ஸ்டாக்குக்கு ஒரு 46% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு எஸ்எல்ஐ வச்சுட்டு ஒரு 1000 ருபி அப்படின்ட்டு எஸ்எல் வச்சுட்டு ட்ரேட் போடுற நண்பர்கள் தாராளமாக இந்த ஸ்டாக்கை கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. என்றைக்குமே டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேரிசன் பண்ணி ட்ரேட் எடுங்க. டெக்னிக்கல்ஸ் தான் பெருசு, ஃபண்டமெண்டல்ஸ் தான் பெருசுன்னுட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டுத்தையும் கம்பேரிசன் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷனை நான் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணுன்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜனவரி 6th கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் கிளாஸஸ் போகும் வியா கூகுள் மீட். அண்ட் தென் 6 PM to 8 PM நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ், ஒன்லி ஆன்லைன் செஷன் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஃபீஸஸ் எவ்வளோ ஏதுன்னு பார்த்தீங்கன்னா 3K ஃபீஸஸை பே பண்ணக்கூடிய நண்பர்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணோம். ஏதாவது குவைரிஸ் இருக்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் தென் விர்ச்சுவல் பேமெண்ட் ஐஎன ஜிபே மற்றும் ஃபோன்பே உடைய நம்பர் இதுதான். இந்த நம்பருக்கு பேமெண்ட் போட்டவங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. கிளாஸஸ் என்ன ஏதுன்றது டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணி விடுறேன். மற்றும் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும், அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.